தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்பிற்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற கபிரியேல் தூதரின் செய்தியை ஏற்று நம்பிய அன்னை மரியா இறைவனின் தாயானார். அதைப்போல கடவுளின் வல்லமையான செயல்களில் நம்பிக்கை கொண்டிருக்க அழைக்கிறது இன்றைய வழிபாட்டின் வாசகங்கள். மரத்தின் சிறிய நுனிக்கிளைகளிலிருந்து புதிய கேதுரு மரத்தையே உருவாக்கும் கடவுள் கடுகளவான இரையாட்சி விதையை வானத்து பறவைகள் தங்கும் விருட்சமாக மற்றும் இறைவன் நம்முடைய வாழ்வில் வல்ல செயல்கள் புரிந்து நம் வாழ்வை வளப்படுத்தும் வரவேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து சுரண்டை ஃபெலிக்ஸ் பெல்சி ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஃபெலிக்ஸ் ஆரோக்கியசாமி 5வது ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். குராம்பேட்டை வெனன்சியஸ் அனீஷா இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், இறையருள் தொடர்ந்து குடும்பத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றும், செலன்சியா இறையருள் ஞானத்திலே கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும், 4வது பிறந்தநாள் கொண்டாடுகிற இவரை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து உடலுள்ள சுகத்தோடு வழிநடத்த வேண்டும் என்றும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை ஜஸ்டின் மரிய நட்சத்திரம் என்கின்ற மல்லிகா இந்த குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தொழில் முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், குழந்தைகளை இறைவன் நிறைவாக வழி நடத்த வேண்டும் என்றும், கிறிஸ்துவில் மரிய நட்சத்திரம் என்கின்ற மல்லிகா 5வது ஆண்டு நினைவிலே அன்னாரது ஆன்மா ஆண்டவருக்குள் நித்திய இளைப்பாற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், கிறிஸ்துவில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இன்று தனது 25வது திருமண நாளை கொண்டாடுகிற ராபின்ஸ்டன் ஃபாத்திமா இந்த குடும்பத்தை ஆண்டவர் நிறைவான முறையிலே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும், தேவாசீர்வாதம் குடும்பத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவும், நினைத்திருக்கிற நல்ல காரியங்களை ஆண்டவர் முன்னின்று வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் ஞாயிறு திருப்பலி இவர்களுக்காக ஜெபிப்போம். தேவ ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பங்களிலும் உள்ளங்களிலும் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்காக மன்றாடுவோம். இறையருள் வருவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரையும் உப்பையும் புனிதப்படுத்தியறல உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இறைவா, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனது தாக்குதல் நேத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உரை
வல்ல கடவுள் நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். இந்த நற்கருணை கொண்டாட்டம் அவரது திருவிருந்தில் கலந்து கொள்ளும் தகுதி பெறச் செய்வதாக. மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் குழந்தைகளாய் வாழ என்றும் விரும்புகிறீரே. ஆகவே பொய்மை என்னும் இருளில் நாங்கள் சிக்கிக்கொள்ளாமல் உண்மையின் பேரொளியால் சிறந்து விளங்க செய்தருளும். உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கடவுள் தான் விரும்பி தனக்காக தேர்ந்தெடுத்த மக்கள் இனத்தாரை வானத்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகச் செய்தார். ஆனாலும் அம்மக்கள் கடவுளின் கட்டளைகளை மீறி தீமையான வாழ்விற்குள்ளான பொழுது அடிமைத்தனம் ஏற்பட்டது. அடிமைத்தனத்தில் வாழ்ந்தாலும் கடவுளின் திருவுளம் அவர்களில் எஞ்சி வாழ்வோரை கொண்டு மீண்டும் புதிதாக இனமாக ஏற்படுத்துவதே என எடுத்துச் சொல்லும் எசேக்கியேலின் வார்த்தைகளை கேட்போம்.
முதல் வாசகம். தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 22 24 முடிய. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17. இறை வார்த்தைகள் 22 24 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அதன் நுனிக்கொப்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்தொரு மலைமேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும். அதன் கிளைகளில் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கச் செய்துள்ளேன் என்றும், அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவான உலகில்
இரண்டாம் வாசக முன்னுரை. மனிதருக்கு ஏற்புடையவராக இருப்பதா அல்லது கடவுளுக்குரியவராக வாழ்வதா? மனிதரின் கட்டளைகளை ஏற்று துன்பத்தில் இருந்தும் தண்டனையில் இருந்தும் விடுபடுவதா அல்லது கடவுளுக்காக துன்பத்தை ஏற்பதா? இதுபோன்ற கேள்விகளால் துளைக்கப்பட்ட தொடக்க திரு அவையின் நம்பிக்கையாளர்களை எப்பொழுதும் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ ஊக்குவிக்கும் புனித பவுலின் வார்த்தைகளை கேட்போம். இரண்டாம் வாசகம். நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 6 தொடங்கி 10 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 6 தொடங்கி 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். நாம் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர். இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு வெற்றிக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவை விதைப்பவர் அவரை கண்டடைகின்றவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய தூய நற்செய்தி 4வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. மார்க் 4, 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விளை முதைத்து வளர்ந்து முதலில் தளிர், பின்பு கதிர், அதன்பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அரிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும்.
அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரியதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஊமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஊமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை, ஆனால் தனியாக இருந்தபொழுது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் இரண்டும் ஒரே விதமான ஒரு எடுத்துக்காட்டை ஓமையை நமக்கு சொல்லுகிறது. அதற்கு காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரும்பாலும் தன்னுடைய ஓமைகளை, தன்னுடைய போதனைகளை பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலிருந்து எடுத்து நமக்கு அதை புதுமைப்படுத்தி புரிந்து கொள்ளும் விதமாக சொல்லுகிறார். அதிலே பழைய ஏற்பாடு ஒரு கேதுரு மரத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனெனில் இஸ்ராயேல் மக்கள் எசேக்கியேல் காலகட்டத்தில் பார்க்கிற பொழுது வளர்ந்து செழித்து கொழுமையாகி விட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு என்ன எண்ணம் என்றால், இனி எந்த நாடும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, ஏனெனில் நாம் வளர்ந்து விட்டோம், நமக்கென்று இடம் இருக்கிறது, படை இருக்கிறது, மன்னர் இருக்கிறார், இதோ இந்த எருசலேம் மலை இருக்கிறது, ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆகவே இனி நாம் தான், இனி நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு பெரிய கேதுரு மரம் போல வளர்ந்து விட்டார்கள். எனவே அந்த நேரத்தில் அந்த எடுத்துக்காட்டையே இதோ கடவுள், தந்தை கடவுள் எசேக்கியேல் வழியாக சொல்லுகிறார். இவ்வளவு பெரிய கேதுரு மரமாக நீ நிற்கிறாயே, ஒன்றை உணர்ந்து கொள். எவ்வளவு பெரிய மரமும் அது உலர்ந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இது ஆன்மீகத்திற்கு மட்டுமல்ல, பல முறை நம்முடைய கவுன்சிலிங்கிலே பொருளாதாரத்திற்கும் நான் இந்த எடுத்துக்காட்டுகளை சொல்லியிருக்கின்றேன். ஒருவர் ஒரு தொழிலில் வளர்ந்து கொண்டே வருகிறார், பணம் அவருக்கு செழித்து கொண்டே வருகிறது. ஒரு ஜேசிபிக்கு முதலிலே டிரைவராக போனார். தினம் 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் அவருக்கு கிடைத்தது. ஆகவே மிக விரைவிலே அவரே சொந்தமாக ஒரு ஜேசிபி வாங்கினார். ஏனெனில் அது ஒரு 10 வருடத்திற்கு முன்னால் நல்ல வருமானம் தருகின்ற ஒரு தொழிலாக இருந்தது. பல கான்ட்ராக்ட் கிடைத்தது. எனவே இவர் ஒரு வண்டிக்கு போனார், இன்னொரு வண்டியை விலைக்கு வாங்கி அதற்கு டிரைவர் வைத்தார். பிரியமானவர்களே, இப்போது என்னிடம் அவர்கள் கவுன்சிலிங் வருகிற பொழுது அவர்களிடம் ஏறக்குறைய 3 ஜேசிபி இருந்தது, ஒரு டிராக்டர் இருந்தது. அப்போ நம்மகிட்ட வந்து சொன்னார்கள், ஃபாதர் இன்னும் ஒரு வண்டி வாங்கலாம்னு இருக்கிறேன், ஏன்னா நிறைய ஆஃபர் வருகிறது, நல்லா ஜெபம் பண்ணுங்க. நான் இந்த பகுதியை தான் எடுத்து காட்டினேன். எசேக்கியேல் புத்தகம் தெளிவாய் சொல்லுகிறது, உயர்ந்த கேதுரு மரமே, நீ எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் உன்னுடைய கிளையை ஒடித்து வேறொரு பகுதியில் வேறொன்றில் வை. பிரியமானவர்களே, ஒரே தொழில் ஆபத்து. நிறைய பேர் இப்படி சிக்கிக்கொண்டு தவித்தவர்கள் எனக்கு தெரியும். ஒரு தொழில் பஸ் போக்குவரத்து 3 பஸ் வைத்திருந்தார்கள், 4வதும் பஸ்ஸிலே போட்டார்கள். கொரோனா நேரத்தில் 4 பஸ்ஸும் ஓடுவதற்கான வாய்ப்பு இல்லை, 4க்கும் டீ கட்ட முடியவில்லை, 3ஐ விற்க வேண்டிய நிலைமை வந்தது. வாழ்வின் சூழல் எப்போது எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே அவர்கள் இதே பணத்தை அல்லது வருகின்ற அந்த வருமானத்தை இன்னொரு தொழிலிலே, இது சபையுரையாளர் புத்தகம் சொல்லுகிறது, நீ விதைத்து கொண்டே இரு, பலவிதமான விதைகளை விதைத்து கொண்டே இரு. தொழில் தொடங்குகிறாயா, 4 இடங்களில் உன்னுடைய முதலீட்டை வை. ஒன்று இறங்குகிற பொழுது ஒன்று உன்னை தூக்கிவிடும், காப்பாற்றும். எனவே இந்த பகுதிகள் நீங்கள் ஆன்மீகமாக எடுத்துக்கொண்டால் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும், குடும்பங்களாக எடுத்துக்கொண்டால் அதற்கும் உதவும், பணம் பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கும் உதவும். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், உலர்ந்து கிடக்கின்ற மரங்கள்
தளிர் விடுவதற்கும் நான் வாய்ப்பு செய்கின்றேன். வளர்ந்து செழித்து நிற்கின்ற மரங்கள் தளர்ந்து போவதற்கும் வாய்ப்புகளும் வசதிகளும் வரலாற்றில் செய்யப்படுகின்றன. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நான் எப்போதும் சொல்வதுதான், நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த ஊர்லேயே எடுத்துக்கோங்களேன், இங்கேருந்து நீங்கள் ரெகுலராக வெளியில் எங்கேயோ போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே தெரு வழியாக போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல முறை பல தெருக்கள் வழியாகவும் போக வேண்டும். போவாங்க சாமி, வழக்கமாக போன பாதையிலே கண்ணை கட்டிக்கிட்டு விட்டா கூட போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லைல்ல, உண்மைதான். ஆனால் இந்த மூளை இருக்கிறது பாருங்கள், அது என்ன செய்யும்? ஒரு சொகுசு பழகிவிட்டது என்றால் அந்த சொகுசுக்குள்ளே சிக்கிக்கொள்ளும். இதை கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லுகிறார்கள். வலது கையால் எழுதி பார்த்து கொண்டே இருப்பவர்கள் அவ்வப்போது இடது கையாலும் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து எழுதணும். வேலையத்த வேலையா? அதான் வலது கையில் எழுதினாலே நல்லா வருதுல்ல, பிறகு இடது கையால் எழுத வேண்டும். ஏன் வலது கை ஒடிஞ்சிட்டா இடது கைட்டு எழுதணும்னு பாதுகாப்பா? இல்லை, இது பாதுகாப்பு கருதி அல்ல. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ திட்டமிட்டு பாதுகாப்பு கருதியோ அல்லது உன்னுடைய வாழ்வின் வசதி கருதியோ அல்ல, உன்னை நீ முளைக்க வைத்துக் கொண்டே இரு, உன்னை நீ பழுக வைத்துக் கொண்டே இரு, புதியவற்றை உன்னுள் இருந்து நீ தொடங்கி கொண்டே இரு. அப்போதுதான் நீ வளர்ந்து கொண்டே இருப்பார், நிறைந்து கொண்டே இருப்பாய். ஒரே புத்தியில் ஒரே தன்மையில் இருக்கிற பொழுது இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகிறது, இந்த மூளையில் இருக்கிற செல்கள் எல்லாம் என்ன செய்யுமா? அப்படியே படுத்துருமா, அப்படியே சோர்ந்துருமா. உன்னுடைய மூளை சோர்ந்து போக என்னைக்காவது ஒரு சின்ன புதிய காரியத்தை செய்யணும்னா கூட நம்ம திணறி விடுவோம், திக்கி விடுவோம். நற்செய்தி வாசகத்துக்கு அப்படியே வாங்க. அங்கே இயேசுநாதர் 2 எடுத்துக்காட்டி சொல்லுகிறார். இப்போ முதல் வாசகம், கேதுரு மரத்திலிருந்து ஒரு கிளையை பிடுங்கி வைத்தேன், அது வளர்ந்து வருதல் ஈஸியா? அது எத்தனையோ சவால்களை சந்தித்து வளரும். இப்போ அப்படியே முதல் நற்செய்தி வாசகத்துக்கு இருக்கிற பொழுது இயேசு 2 எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார். ஒன்று, இந்த இறையாட்சி என்பது, வாழ்வு என்பது கடுகு விதைக்கு ஒப்பாகிறது. விதையை விதைச்சாச்சு, இப்போ கடுகு விதை ரொம்ப சிறுசு, கேவலமாக ஐயோ இதெல்லாம் ஒரு விதையா? ஆனால் அது வளர்ந்து வர நமக்கு கடுகு விதையை விட ஆலமர விதையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆலம் பழம் பாருங்கள், இத்தனை சைஸில் இருக்கும். அந்த பழத்துக்குள்ளே பாருங்கள், குட்டி 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 குட்டியாக எப்படி பார்த்தாலும் ஒரு 2000-3000 விதைகள் இருக்கும் ஒரு பழத்துக்குள்ளே. அது ஒரு இடத்தில் விழுந்தால் கூட ஆலமரம் அப்படியே உயர்ந்து நிற்கதை பாருங்கள். ஒரு 10 வருடத்திலே அந்த இடம் முழுவதையும் அடைத்து நிற்கின்ற அளவிற்கு வளர்ந்து விடும். அதுபோல நீ உனக்குள் சிறு சிறு காரியங்களை விதைத்துக் கொண்டே இரு, சிறு சிறு நல்ல பழக்கங்களை விதைத்துக் கொண்டே இரு, சிறு சிறு நம்பிக்கைகளை விதைத்துக் கொண்டே இரு, சிறு சிறு புதிய முயற்சிகளை முளைத்து கொண்டே விதைத்து கொண்டே இரு. அது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒன்றும் செய்யாண்டாம், சும்மா அதை அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா போதும், அதுவே முளைக்கும், அதுவே வளரும். பிரியமானவர்கள், 2 பாருங்க, இதோ ஒருவன் எடுத்து விதைத்து விட்டு அவன் போய் தூங்கிட்டான், வேற வேலையை பார்க்க போயிட்டான். ஆனால் அதுவாக வளர்ந்து வந்தது. கடைசியில் அருவாளை எடுத்துகிட்டு போகிறான். யாருக்கு பலன்? அவனுக்கு தான் பலன், உங்களுக்கு தான் பலன். புதுமையானவற்றை உற்பத்தி செய்து கொண்டே இருங்கள், புதியவற்றை செய்து கொண்டே இருங்கள், புத்தம் புது செயல்களை, புத்தம் புது எண்ணங்களை, புது புது வார்த்தைகளை. நான் ஒரு டைரி போட சொல்லுவேன். டெய்லி எத்தனை வசனம் பேசுகிறீங்கன்னு எழுதணும், என்ன வார்த்தைலாம் பயன்படுத்துகிறீங்கன்னு நீங்கள் எழுதிட்டே வரணும். ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் ஒரு 10 புது வசனம் அல்லது புது வார்த்தையாவது நீங்கள் உங்கள் வார்த்தைக்குள்ளே கொண்டு வரணும். நீங்கள் திட்டுறதாவே இருக்கட்டுமே, வழக்கமாக என்ன திட்டுவீங்கன்னு எதுக்கு இருக்கவங்க மனப்பாடமாக சொல்லிடலாம். நீங்கள் ஒருத்தவங்களை வாழ்த்து பேசுகிறதா இருந்தால் கூட எப்படி பேசுவீங்கன்னு உங்கள் டோனை முதற்கொண்டு எதுக்கு இருக்கவங்க சொல்லிடலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு பழகிடுச்சுன்னா அதே போக்கில் தான் போகும். புதிய வார்த்தைகள் கூட நமது வாயிலிருந்து வருவதில்லை. புதிய சிந்தனைகள் வாய்ப்பே கிடையாது. புதிய மனிதர்களை பார்த்தால் தானே புதிய சிந்தனை, புதிய புத்தகங்கள் வாசித்தால் தானே புதிய சிந்தனை. நமக்கு என்னைக்கு புதிய புத்தகங்கள் வாசிக்கிறோம்? நமக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா யூடியூப் முதற்கொண்டு அதுவே பார்ப்போம், அதுவே யோசிப்போம், அல்லது தெரிஞ்ச விஷயங்களையே பேசுவோம், அதையே வித்தியாசமாக நம்ம பேசிக்குவோம், முடிந்தது. புது புத்தகங்கள், புது எழுத்தாளர்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். புதிய சிந்தனைகளை உங்கள் புத்திக்குள் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். புதிய காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிறைய செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது ஒன்று உங்களுக்கு உதவும், நீங்கள் சோகத்தோடு இருக்கிற பொழுது ஒன்று உங்களுக்கு ஆறுதல் சொல்லும், நீங்கள் குழப்பத்தில் இருக்கிற பொழுது ஏதாவது ஒன்று உங்களுக்கு வழிகாட்டும், வெளிச்சம் காட்டும், உங்களுக்குள் இருந்தே வரும். பிரியமானவர்களே,
அதான் இந்த மரங்களை வைத்து சொல்லுகிற எடுத்துக்காட்டு எனக்கு ரொம்ப பிடித்திருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம மனுஷனை வந்து நம்ம எப்படி பார்க்க பழகிட்டோம் அப்படின்னா, நம்மளை நம்ம விலங்கு மாதிரி பார்த்து பழகிட்டோம். வேட்டையாடுதல், நீ சாப்பிடணும்னா இன்னொரு விலங்கை அடித்து உண்ண வேண்டும், நீ வாழணும்னா உன்னை சுற்றி இருக்கிறவர்களை பாதுகாத்து, அதாவது அவங்கள நாயா பூனையா நீ சள்ளிச்சு புள்ளுன்னு விழுந்தாத்தான் நீ வாழ முடியும் என்பது போல் நாம் மனிதர்களை விலங்கு என்றே சொல்லிவிட்டோம். இன்றைக்கு வாசகம் சொல்லுகிறது, உங்களை நீங்கள் விலங்குன்னு நினைக்காதங்க, தாவரம்னு நினைச்சு பாருங்க. கடந்த வாரத்தில் ஒருவர் வந்தார். ஃபாதர், நம்ம சுரண்ட கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை வழக்கமாக வருகிறவர். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஒரு அரசு பணியில் இருக்கிறதால வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. மனசுக்குள்ளே சில கவலைகள், ஒரு குழப்பம், ஒரு மாதிரி. அதனால் கடந்த 3 மாதமாக மாலை திருப்பலிக்கு தான் என்னால் வர முடிஞ்சுது. நான் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஃபாதர் அந்தோணியார் ஒரு அதிசயம் செய்தார் பாருங்கள். அதாவது என்னுடைய மனைவியின் குடும்பத்தோடு நான் பேசுவதே இல்லை. ஏன்னா என்னுடைய மனைவியின் சகோதரனோடு எனக்கு ஒரு முறை ரோட்டில் வச்சு ஒரு சண்டை ஆகிடுச்சு. அது போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. இப்படிலாம் சிக்கல்கள் நடந்து விட்டது. அதனால் கடந்த 4 ஆண்டுகளாக எங்களுக்குள் பேச்சுவார்த்தை கிடையாது, போக்குவரத்து கிடையாது. ஆனால் இந்த மே மாதம் 31ஆம் தேதி ஊரில் திருவிழா கொண்டாடினாங்க. திடீர்னு தோணிச்சு, எவ்வளோ உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போடு அப்படின்னு. என்ன அப்படின்னா, சும்மா போடு, கூப்பிடு அப்படின்னு ஃபோன் போட்டு கொடுத்தாங்க. நானும் பேசினேன். அவங்களும் ஒன்றுமே சொல்லலாம், வந்துட்டாங்க. இந்த 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 3 மாதம் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். எங்கள் வீடு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஃபாதர் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, உங்கள்கிட்ட அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் கவுன்சிலிங் பண்ணுறீங்களே, 4 வருஷம் ஆகிடுது, நாங்கள் அதை பற்றி பேசவே கூடாதுலாம் முடிவு பண்ணிட்டோம், எல்லாம் போயிடுச்சு. திடீர்னு எனக்கு ஏன் ஃபாதர் அப்படி ஒரு எண்ணம் வரணும்? நான் அதான் சொன்னேன், இங்கே பாரு, நீ மாமரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிற, அல்லது கொய்யா மரத்தை வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்க, அது வளர்ந்துக்கிட்டே வருது. திடீர்னு ஒரு நாள் அதில் பூ பூத்து காய் தொங்குது. எதனால் திடீர்னு பூ பூத்து காய் தொங்கிச்சு? உள்ள இருந்தது. நீ யாரும் இயல்பிலே யாருமே கெட்டவங்க கிடையாது. யாருமே பழம் பழுப்பதற்கு உண்டான தகுதி இல்லாமல், பலன் தருவதற்கு உண்டான தகுதி இல்லாமல் இந்த உலகத்தில் கடவுள் யாரையும் அனுப்புனது கிடையாது. ஆனால் நம்ம புத்தி இருக்குல்ல, அது எதையும் முளைக்க விடாமல் பார்த்துக்கணும். பிரியமானவர்களே, அந்த மனுஷன் ஒரு 3 மாதமாக வந்துக்கிட்டே இருக்கிறான், ஜெபம் பண்ணுறான், வாரான் போகிறான். திடீர்னு அவனுக்குள்ளேருந்து தூய் ஆவி தன்னால் வேலை செய்வார். இன்றைக்கு நன்றாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக வந்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். இதுதான் விவரம் என்று. அப்புறம் நான் கோயிலை சுற்றி கும்பிடணும், கண்ணாடி பெட்டியில் கை வைக்கணும், இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எப்படி நடந்தது? எனவே உங்களை நீங்கள் ஒரு மரமாக யோசித்து பாருங்கள். உங்களுக்குள்ள இருந்து வருவதுதான் உங்கள் நிறைவு, உங்களுக்குள்ள இருந்து வருவதுதான் உங்கள் சொத்து, உங்களுக்குள் இருந்து வருவதுதான் உங்களது பலம், உங்களது பலம், உங்கள் பலனும் உங்களுக்குள்ள. ஆனால் நமக்கு என்ன தோணுதுன்னா, எங்கேயோ வெளியில் கிடக்கு அப்படின்னு வெளியில் தேடி ஓடுறோம். எனவே அருமையான வசனங்கள். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், விதைச்சி போடுங்க, அதுவாக முளைக்கும். இந்த எளிய காரியத்தை செய்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம்.
நம்முடைய மன்றாட்டுகளை சொல்லி ஜெபிப்போம். ஆற்றலான இறைவா, எம் கத்தோலிக்க திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் அன்னையாம் திரு அவையை வழிநடத்தும் எம் திரு அவை தலைவர்கள் நன்கு வளர்ந்து பயன் தரும் கடுகு விதையைப் போல தங்களது பணி வாழ்வின் வழியாக அனைத்து மக்களினத்தாருக்கும் கிறிஸ்துவை அறிவிப்பவர்களாகவும் உமது இறையாட்சி பணியில் நிறைந்த கனிதருபவர்களாக இருக்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலான இறைவா, எம் இந்திய நாட்டிற்காக மன்றாடுகிறோம். எம் நாட்டு தலைவர்களும் மக்களை வழிநடத்தி செல்கிற அரசியல் தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்கள் அனைவருமே மக்களின் நலன்களை மனதில் கொண்டு செயல்படவும் தங்களுடைய சுயநலனுக்காக மக்களை பிளவுபடுத்தாது ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்காக அனைவரும் இணைந்து உழைக்கும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலான இறைவா, எம் பங்கிற்காகவும் எங்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். நம்பிக்கை வாழ்வில் எப்பொழுதும் கடவுளுக்கு உகந்தவராய் இருப்பதே எம் நோக்கம் என்ற புனித பவுலின் வார்த்தைக்கு ஏற்ப எங்களுடைய பங்கு சமூகத்தை சார்ந்த நாங்கள் அனைவருமே எங்களின் நம்பிக்கை வாழ்விலும் உறவு வாழ்விலும் கடவுளுக்கு உகந்தவராக எப்பொழுதும் திகழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிகளை ஒன்றை எடுத்து நானும் நட்டு வளர்ப்பேன் என்று மொழிந்த ஆற்றலான இறைவா, இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் சமயம், மொழி, இனம் போன்றவற்றின் அடிப்படையில் சிறுபான்மையினராக உள்ள மக்களுக்காக மன்றாடுகின்றோம். பெரும்பான்மையானவரின் குரல் அதிகம் பெறும் இச்சமூகத்தில் சிறுபான்மையினரின் நலன்கள் பாதுகாப்புடவும் சிறுபான்மையினரின் வாழ்வு வளர்ச்சியடையவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அப்பா தந்தையே இறைவா, தந்தையர் தினத்தை கொண்டாடும் இந்நாளில் அன்புக்குரிய தந்தையர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். தங்களின் குடும்பத்தின் நலனுக்காக உழைத்து தங்களையே கரைக்கும் அனைத்து தந்தையருக்கும் நல்ல உடல் சுகம் தந்தருளும். குறிப்பாக தங்களின் கடமைகளை உணராத தந்தையர்கள் தங்களின் கடமைகளை உணர்ந்து செயல்படவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாய் ஜெபிப்போம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பியிருக்கிற அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியே இறைவா, உம்மோடு ஒப்புரவாக்குவதற்காக இப்பலியை அருள் சாதனமாய் உமது பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆகவே எங்களை மகிழ்விக்கின்ற இப்பலி இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் என்றும் அமைவதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காய் மனிதனானார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்க்கை நடத்த திருவுளமானார். கீழ்ப்படியாமையால் நாங்கள் இழந்த விண்ணகத்தை தன்னுடைய கீழ்ப்படிதலால் எங்களுக்கு பெற்றுத்தந்தார். இவ்வாறு விண்ணகத்தின் கதவுகளை திறந்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். இறைவா
திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் புளியங்குடி பங்கு புளியங்குடியில் இருக்கும் தகப்பனார் மரிய சந்தனராஜ், தாய் அருள் செல்வி, இவர்கள் மகன் சில்வஸ்டருக்கும் சுரண்டை பங்கு சுரண்டையில் இருக்கும் தகப்பனார் இருதய பிரான்சிஸ், தாய் வசந்திராணி, இவர்கள் மகள் செரினா லினஸுக்கு திருமணம். இது 3வது அறிக்கை. இத்திருமண அறிக்கையில் தடை இருந்தால் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது இறைமக்கள் பொறுப்பு. இவ்வாறே திருப்பலி அறிவிப்புகள். 17ஆம் தேதி திங்கள் மாலை 7 மணிக்கு மரியன்னை அன்பிய இல்லத்தில் திருப்பலி. 18ஆம் தேதி செவ்வாய் நண்பகல் 11:30க்கு நற்கருணை ஆசீர் குணமளிக்கும் திருப்பலி. திருப்பலி முடிந்ததும் ஊரிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் அபிஷேகம். மாலை 7 மணிக்கு திரு எண்ணெய் பூசி நற்கருணை ஆசீர் தொடர்ந்து குணமளிக்கும் திருப்பலி. 19ஆம் தேதி புதன் காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 21ஆம் தேதி வெள்ளி மாலை 7 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 22ஆம் தேதி சனி காலை 6 மணிக்கு பங்கு ஆலயத்தில் திருப்பலி. 23ஆம் தேதி ஞாயிறு பொது காலத்தின் 12ஆம் ஞாயிறு அன்று காலை 7:15க்கு விகே புதரிலும் 9:15க்கு பங்கு ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு ராஜகோபால் பெரியிலும் ஞாயிறு திருப்பலி. இன்றைய ஞாயிறு திருப்பலியை சிறப்பு செய்தவர்கள் புனித அந்தோனியார் ஜபக்குழு. புனித அந்தோனியார் ஜபக்குழுக்கு நாம் கரவொலி மூலம் நன்றி சொல்லிக் கொள்வோம். வருகிற வாரம் ஞாயிறு திருப்பலியை மரியன்னை அன்பியம் சிறப்பு செய்வார்கள். இல்லங்களில் அன்பிய திருப்பலி அனைவரும் கலந்து கொள்வோம். புனித கலிலேயாயின் திருவுருவம் இந்த வாரம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை சூசையாகப்பன் வசந்தி இவர்கள் இல்லத்திலிருந்து அன்ட்ரோ உஷா இவர்கள் இல்லத்திற்கு ஜெபிப்பதற்காக எடுத்துட்டு செல்லப்பட இருக்கின்றது. இத்திருநிகழ்வுகளில் புனித கலிலேயா சபை உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு புனித கலிலேயா வழியாக இறையர்களை பெற அன்புடன் அழைக்கின்றோம். கோவா திருப்பயணம். புனித சவேரியாரின் திருவுடலை தரைத்தளத்தில் தரிசித்தல். 10 ஆண்டுக்கு ஒருமுறை சவேரியாரின் திருவுடலை அருகில் தரிசிக்க ஓர் அரிய வாய்ப்பு. 2024 டிசம்பர். பயண நாட்கள் 5, 25/12/2024 புதன்கிழமை முதல் 31/12/2024 செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரை. புறப்படும் தேதி 25ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10 மணி. ரயில் கட்டணம் 5 முதல் 60 வயது வரை ரூபாய் 8200, 3 வயது மற்றும் 4 வயது வரை உள்ளவர்களுக்கு 3200. உணவு சுற்றி பார்க்கும் பேருந்து தங்கும் வசதிக்கு மட்டும் கட்டணம். புறப்படும் இடம் புனித அந்தோனியார் திருத்தலம். குறிப்பு: 4 நாட்களுக்கு அசைவ சைவ உணவு வழங்கப்படும். நாள் ஒன்றுக்கு 1 லிட்டர் தண்ணீர் வழங்கப்படும். 4 நபர்களுக்கு ஒரு ஏசி ரூம் வசதி செய்யப்படும். சுற்றி பார்க்க செல்லும் பேருந்து ஏசி பஸ் கட்டணத்தில் அடங்கும். சுற்றி பார்க்கும் நுழைவு கட்டணங்கள், படகு பயணம், மியூசியம், நுழைவு கட்டணம் அனைத்தும் அவரவர் பொறுப்பு. கோவா திருப்பயணம் ரூபாய் 2500 கொடுத்து உறுதி செய்ய கடைசி தேதி 23/6/24 வரும் ஞாயிறாகும். பைபிள், பாடல் புத்தகம், ஜெபமாலை கொண்டு வரவும். மருந்து மாத்திரைகள் உபயோகிப்பவர்கள் தவறாமல் எடுத்து வரவும். பெயர் முன்பதிவு செய்த தொகை கண்டிப்பாக வாபஸ் பெற இயலாது. அருள்பணி புதுமை ஜோசப் ராஜ், பங்கு தந்தை, புனித அந்தோனியார் திருத்தலம் சுரண்டை. உங்கள் இடத்திற்கு விரைவில் முன்பதிவு செய்வீர். புனித அந்தோனியார் ஜபக்குழு அருள்ராஜ், சுற்றுலா அமைப்பாளர் டி அமல்ராஜ். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் மாண்பிற்குரிய உம்மை பணிவுடன் புகழ்ந்து நாங்கள் நன்றி கூறுகின்றோம். புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் நிறைவளித்த இதே இறை இயல்பில் நாங்கள் பங்கு கொள்ளச் செய்தருளும் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.